புத்தூர் தேரம் பிள்ளையார் எங்கள் அன்பு பிள்ளையார், நெஞ்சமதில் நிறைந்திருக்கும் சக்தி வாய்ந்த பிள்ளையார், அருள் கொடுக்கும் புத்தூர் தேரம் பிள்ளையார், அனைவருக்கும் துணை புரியும் பிள்ளையார், அருள் கொடுக்கும் புத்தூர் தேரம் பிள்ளையார், அனைவருக்கும் துணை புரியும் பிள்ளையார், அகதியாக வந்தவரை காத்து நின்ற பிள்ளையார், ஆனைமுகம் கொண்ட எங்கள் அன்பு பிள்ளையார், அகதியாக வந்தவரை காத்து நின்ற பிள்ளையார், ஆனைமுகம் கொண்ட எங்கள் அன்பு பிள்ளையார், அருள் கொடுக்கும் புத்தூர் தேரம் பிள்ளையார், அனைவருக்கும் துணை புரியும் பிள்ளையார், அருள் கொடுக்கும் புத்தூர் தேரம் பிள்ளையார்.
धियङ्करवावहै तेजस्विनामाविद्वावहै हरि ओं सन्नो मित्रः सकं वर्णः सन्नो भवन्तुर्तमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुद्रमा नमो ब्रह्मणे नमस्ते वायुः त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि कृतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्नामवद तद्वत्तारमवद अवद मामवद वत्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः तद्गणेशाय विद्महे रसमतिना रथ आरोहणकालेन प्रातःकाल यागदर्शन वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं जपामि திருச்சிற்றம்பலம் பிடியதனோரோ உமை கொளமிகு கரியது வடிகொடுதன மண்ணுலகத்தினை புறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எழுதி முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்றுமா முகப்பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவான்
தொடங்கிட்டீங்க விளங்கல என்ன நடக்கணும் என்ன சாமான் சொல்லுங்க நாங்கள் ஈஸி மாமா அனுப்பிடுறேன் சரி
ஸ்டிக்கர் மறக்கணும். அங்கேருந்து கை வந்து கல்வியியல் கல்லூரியில் விரிவுரையாளராக கடமையாற்றுபவர். உங்களுக்கு சமய சம்பந்தமான மிக அருமையான ஒரு சொற்பொழிவை ஆற்ற உள்ளார். எங்களுடைய தேனம் பிள்ளையார் இந்த புத்தூர் பிரதேசத்தில் மிக பழமை வாய்ந்த புராதனமான ஒரு ஆலயம். இந்த ஆலயம்
எப்போது தொடங்கப்பட்டது என்பது யாராலும் சரியாக வரையறுத்து கூற முடியாது. அவ்வளவுக்கு மிக பழமையான பேரம் பிள்ளையார். இந்த வயல் வெளிகள் சூழ்ந்த வருட நிலமும் நெய்தல் நிலமும் சூழ்ந்த சோழர்களின் நடுவே பேரம்பிள்ளையார் வந்து முடியிருக்கிறார். சில பேர்கள் தகரம்பிள்ளையார் என்று சொல்வார்கள். ஆதி காலத்தில் தகரத்தால் கூரைகள் குட்டைகள் இருந்த காரணத்தாலே அது தகரம்பிள்ளையாராக இருந்ததாம். அல்லது தேரோடி முதலாக புத்தூர் திறந்து பெற்ற பிள்ளையார் ஆதலால் தேரம்பிள்ளையார் என்ற பெயர் பெற்றதா என்பதெல்லாம் ஆராய்வு செய்கிறது. அது பற்றிய நூலும் ஒன்று வெளியிடுவதாக என்னுடைய நண்பர் ஜெகநாதன் அவர்கள் அந்த நூலில் அவர்கள் வரலாற்று இன்னும் பல சமய அறிஞர்களோடு ஆராய்ந்து அதனுடைய விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய சைவப்பிரவர் அவர்கள் மிக அருமையான ஒரு சொற்பொழிவை ஆற்றவல்ல ஒரு அறிஞர். பல இடங்களிலும் அவருடைய சொற்பொழிவை கேட்டிருக்கின்றோம். நம்பிக்கை கொண்டோர்க்கும் நாடி துதிப்போர்க்கும் அந்த தும்பிக்கை நாளன் எப்போதும் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுடைய முன்னோர்கள் எங்கள் பரம்பரையை பலர் வாழ்ந்து மறைந்து மண்ணுக்குள்ளே மண்ணாக போனாலும் இன்றும் நிலைத்திருந்து அந்த பரம்பரையினருடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு இனி எதிர்காலத்தில் வருகின்ற மனிதர்கள் எல்லாருக்கும் இந்த மண்ணிலே குடியிருந்து இந்த தேரம் பிள்ளையார் நல்லாட்சி நல்லருள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே அந்த பிள்ளையாருடைய பெருமைகளை எல்லாம் பொதுவாகவும் சிறப்பாகவும் எங்களுடைய விரிவுரையாளர் அவர்கள் உங்களுக்கு சிறப்பாக கூறுவார்கள் கூறி என்னுடைய அறிமுக பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன். பேடமுகத்தனை வேதனை பெற்றவள் ஆடி முகுந்தனின் அன்பு சகோதரி ஆடி முகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனுக்கோர் பங்கிருந்தவள் ஊழி முதல்வனுக்கோர் பங்கிருந்தவள் வாழி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே தவணை காட்டிடும் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாவரன் நாயகி நல்கிய புத்திரன் நவமணி எங்களுக்கு வாழ்க்கையிலே எதை எடுத்துக்கொண்டாலும் அது சித்திக்க வேண்டும். அவன் சித்தி கணவதி என்பவர் மிக ஏகமா ஒழுக்கமான விஷயத்தை சொல்லி இருக்கிறார். மெய்யன்பர்கள் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும். இப்ப இருக்கிற எங்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய உலகத்திலும் பல சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் எல்லாம் கூடிக்கொண்டு போனதுக்கு காரணம் நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் சன்னிதானத்திலே பொறுமையாக இருக்கிறதுக்கு தயாராக இருக்கும். முன்னோர்கள் சில என்ன கோயிலுக்கு வந்தா அந்த விதியெல்லாம் போயிடும். அப்ப உங்களோட இருக்கிற துஷ்ட தேவதைகள் அல்லது கர்மம் கூடாத வினைகள் உங்களை கோயிலுக்கு வர தடுக்கும். கைக்கில உடைக்கும், அல்லாட்டி ஏதாவது வந்து இடைஞ்சல் செய்யும். உங்களுக்கு போக விருப்பம் இல்லாம மனதில் வரும் ஏதாவது சிக்கல்களை அது கொண்டு வரும். ஆகவேதான் முன்னோர்கள் சொன்னார்கள் கோயிலுக்கு போறவோ கல்வி கொண்டு வரணும். நான் ஜெயிக்கிறவங்க நடந்தாலும் ஓடினால் வந்து எனக்கு வழியா தெரியும். ஏதோ சிக்கல் இருக்கு, கோயிலுக்கு போனா இது இல்லாம போயிடும். இதான் அப்படிதான் வரும். கோயில் பெரியவர்களை பார்க்க போகிற போது, ஒரு குழந்தை பிள்ளையை பார்க்கிற போது, வைத்தியரை பார்க்கும் போது, குருவை பார்க்க போகும்போது, இறைவனை பார்க்கும் போது ஏதோ கையுறை கொண்டு போகும். உங்களால் இயன்றது கடைசி பிள்ளையாருக்கு ஒரு அருமையான ஒண்ணுதான் போடும். அவையில் போடும். அவை இறைவனுக்கு வருகிற போது ஏதோ கையுறை கொண்டு வர வேண்டும்.
கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து தியானம் பண்ணுங்க. என்னுடைய குரு அடிக்கடி காணுங்க. இப்ப நேரடியா சுவாமியில விக்கிரகத்தை பார்க்கிறது அது வேற விஷயம். சுவாமியை நீங்கள் நேரே பார்க்க வேண்டும் என்றால் தியானம் பண்ண வேண்டும். கோவில இருந்து முதல்ல ஒரு 3 நிமிஷம் பொறுமையா இருக்கப்படுறது, பின்பு 5 நிமிஷம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தியானம் செய்வதை கூட்டிக் கொண்டு வருகிற போது நீங்கள் கண்ணை மூடினால் உங்களுடைய கண்ணிலே உள்ளுக்குள்ளே இறைவனுடைய காட்சி விழும் படமா. ஆகவே இந்த ரத உற்சவத்திலே சுவாமி கலைச்சி தேர்தலை இப்போ உள்ளாரமாக இருக்கிறார். ஒரு பச்சையாக்கி என்னும் கொஞ்ச நேரத்திலே ஆனந்தமாக சாத்தியம் கொண்டு அமைதியாக இறங்க போகிறார். இந்த நேரத்திலே நாங்கள் கலைக்க போகிறோம். இறைவனோட பிள்ளையாரோட போய் கலந்து இருக்கிற ஆத்மா இன்றைக்கு அது உங்களுக்கு தெரியாது. எனக்கு என்னுடைய குரு சொன்னார், நீ கோயிலுக்கு சில பேர் எதிராக கொடுக்குறது நிறைய கொடுப்பார்கள், வேற ஒரு தேர் செய்து கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் செய்து கொடுத்துட்டு சில பேர் இந்த கலை பொருட்களை பாதுகாக்க தவறிவிடுவார்கள். பாதுகாக்க தவறுவதால் என்ன நடக்கும்? அதை கொடுத்த பிரிர் வந்து சாபம் போடும். இப்ப உதாரணமா ஒரு தந்தையானோடு 7-8 தலைமுறைக்கு முந்தி ஒரு இந்த பிள்ளையாக ஆரம்பிச்சு அந்த கந்தையாவுக்கு பிள்ளைகள் சந்ததி இருக்கு. அந்த கந்தையான சந்ததி அந்த எரிவானத்தை திருத்தி பெயிண்ட் அடிச்சு அதை பாதுகாத்து வைக்காட்டி இந்த கந்தையான ஆத்மா பிறவி எடுக்காமல் அது புண்ணியாத்மாவா இருந்தால் அது வந்து பார்க்கும், நான் கொடுத்த எரிய இந்த சந்ததி ஒன்றும் பெயிண்ட் அடிச்சு திருத்தாம ஒரே மங்கி போய் கிடக்குது, எல்லாம் பழுதா போய் கிடக்குன்னு சொல்லி அது சாபத்தை போடும். அந்த சாபம் அந்த சந்ததிக்கு பெரும் கேடு. அந்த பிள்ளை குட்டிகள் படிக்காது, அந்த பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்காது, நல்ல வாழ்க்கை வாழாது, துன்பத்தை சந்திக்கும். இறைவனுடைய தோஷத்தை நீக்கிறதுக்கு வழி உண்டு. ஆனால் பிதிர் தோஷத்தை கடவுள் பிள்ளையாரும் நீக்க மாட்டார் என்று அத்தனை நூல் சொல்லுவார். பிதிர் தோஷத்தை பிதிர்தான் நீக்கும். அந்த பிதிரை திருப்திப்படுத்தினால்தான் அது நீங்குமே தவிர மற்றபடி நீங்காது. அது எத்தனை நூலை நீங்க கர்ப்பபுராணம் தொடக்கம் எத்தனை நூலையும் அடித்து பார்க்கலாம். இப்படியான பிதிர் தோஷங்களால் தான் சில குடும்பங்கள்ல அங்க குறைவான பிள்ளைகள், புத்திவாரங்களா பிள்ளைகள், பல சிக்கலான பிள்ளைகள் பிறக்கிறது அடிப்படை காரணம். அது ஒரு ஆய்வாகவே செய்யுது. ஆகவே ஒரு கோயிலுக்கு ஒரு குடியை கொடுக்கிறது, விளக்க கொடுக்கிறதே காணும், ஐயாந்த போதே காணு, அல்ல நிர்வாகத்தார் இருந்த போதே காணு. ஆகவே எங்களுடைய கோவில் ஒரு கலை வடிவமாக இருக்கிற போதும் அந்த கலை வடிவத்தை தொடர்ந்து பாதுகாப்பதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். விநாயகர் வழிபாடு மிக எளிமையான வழிபாடு. அது கலை வடிவத்தின் முதலிலே காட்டிய ஒரு வழிபாடு. அம்மாவும் அப்பாவும் தான் உலகம், அம்மாவும் அப்பாவும் தெய்வம் என்றதை காட்டியவர் விநாயக பெருமான். ஔவையார் இதை அழகாக சொன்னார். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அருமையான பாட்டு. முன்னுக்கு பார்த்தா பொருள்படாது, பின்னால பார்க்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஒவ்வொரு நாளும் நல்ல மலர்களை எடுத்து அருகும் எடுத்து தண்ணீரை கழுவி இடக்கையை கீழே பிடித்து வழக்கையை மேலே பிடித்து அதில் அந்த புஷ்பத்தை வச்சுக் கொண்டு பிள்ளையாரை நினைத்துக் கொண்டு கோவிலுக்குள்ளே வந்து அந்த பெருமானுடைய பாதத்திலே இந்த பூவையும் நீரையும் விட வேண்டும். இதைத்தான் அப்பசுவாமியர் சொன்னார். சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடம் மறந்தறியேன், நலந்தீங்கிருமுறை மறந்தறியேன். இது ரொம்ப வைராக்கியமா இருக்க வேண்டும். சுவாமிக்கு முதலாவது நெய்வேத்தியம் பூவும் நீர். மோதகம் வடை, சுண்டல் வடை, வாழைப்பழம், வெற்றிலவாக்கு இல்லாட்டிலும்
சுவாமி ஏற்றுக்கொள்ளும். அதுக்காக நிறைந்த அருளை கொடுக்கிற ஒரு சக்தி சுவாமிக்கு. ஆகவேதான் முதலாவது சிலம்பு போட்டு தூபம் மறந்தறிய, அடுத்தது சுகந்த தூபம். எந்த சுகந்த தூபம் போட்டு நல்ல நறுமணம் கலந்தோ அந்த கவர்ற இடத்துல அந்த இடத்துல சுவாமி இருப்பது போவார். நறுமணம் இல்லாத இடத்திலே சுவாமி கோயிலும் மூதவிதான் கொண்டிருக்கும். தரித்திரம் தூய்மைப்படுத்தும். அப்பதான் மகாலட்சுமி வீட்டிலே அது கலை கோர்டாக முன்னோர்கள் இதை எங்கள் பண்பாட்டிலே பிரதானமாக சொல்லி வைத்தார். அப்ப ஜனம்போடு தூபம் மறந்தறிய, தமிழோடு இசை பாடும் மறந்தறிய. சுவாமிய வாயால பாட ஒரு தேவையில்லாத கதை நல்லூர்லே போட்டிருக்கு. பெரம்போரின் வார்த்தை என்று வேறொரு வார்த்தையும் கோயிலும் பேசுவதற்கு அல்ல. நான் யாராவது கிடைச்சாலும் நான் எல்லாம் விட்டுட்டு விளக்கிடுவது. ஏதாவது இந்த பாவம் எனக்கு சிலர் கோயில் கதை குஞ்ச தங்கம்மா கண்ட பட்டியை பற்றி தெரியும். அப்படி இறைவனுடைய தமிழோடு இசை பாடல் மறந்தறிய என்றார் அப்பர் சுவாமி. அப்ப பூவண்ணீர் இப்படி கொண்டு வந்து பிள்ளையாருக்கு ஒவ்வொரு நாளும் தும்பிக்கையா அந்த நம்பிக்கை வச்சு போட்டு கும்பிட்டு கொண்டு வந்தா என்ன நடக்கும்? தப்பாமல் சார்வாதமக்கு தப்பாமல் ஒவ்வொரு நாளும் சார்ந்து அந்த சுவாமியை வழிபட்டு கொண்டு போறதுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் திரும்ப முன்னுக்கு போவாங்க. வாக்குண்டா நல்ல வாக்கு வந்து வாக்கண்டா என்ன சரஸ்வதி. எங்களுக்கு என்ன வேணும்? முதலாவது சரஸ்வதி கலாச்சாரம் இருந்தால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கும். கல்வி வரும், செல்வம் வரும், புகழ் வரும், விவேகம் வரும், எந்த தொழிலும் செய்யறதுக்கு விருப்பம் வரும், எதுவும் விருத்தி அடையும். எல்லாத்துக்கும் ஆதார சக்தி சரஸ்வதி. அவன் முதலாவது பிள்ளையார் எதை கொடுக்கிறார் என்றால் வாக்குண்டாம். கலைகளுக்கு அதிபதியாகிய கலைமகளை நாயகன் தருவார். நான் சொன்னேன் கலைவடிவாக பிள்ளையார் விளக்குகிறார். நான் யோசிக்கிறேன், பிள்ளையார் முதல் கொடுக்கிறது எங்களுக்கு சரஸ்வதியினுடைய கலாச்சாரம் கலை வடிவம். இதைத்தான் அருணகிரிநாதர் சொன்னார். புத்தியில் உறைபவர் எத்தனை ரகனி அப்போ நான் போய் அப்பிய கரிமன் அடிவாணி என்ற பாட்டில் சொல்றார். புத்தியில் உறைபவர், புத்தியில உரைகிற ஒரே ஒரு கடவுள் பிள்ளையார் மட்டும், வேற யாருமே. புத்தி இருந்தா எதையும் சாதிக்கிறார். ஆகவே முதலாவதாக சரஸ்வதி கலாச்சாரத்தை நாம் வாக்கிலே கொடுக்கிறார். சரஸ்வதி எங்கே இருக்கிறார்? நாட்டிலே தான் இருக்கிறார். அதனால் அவருக்கு ஒரு பேர் நாமகள். மகாலட்சுமி இதயத்தில் நாராயண இந்த நாட்டில சரஸ்வதி இருக்கிறவழியா தான் உங்களை அன்பாக கேட்டுக் கொள்றது. நாமம் தேவையில்லாததே கிடையாது. தேவையில்லாத கலைச்சா சரஸ்வதி இந்த நாட்டை விட்டு போகும். போனால் சந்ததிக்கு தரித்திரம் வந்து சேரும். அப்ப நாமகளை எப்போதும் நாட்டிலே இருக்க வேண்டும் என்றால் நல்ல சொற்களை பேச வேண்டும், இறைவன் புகழ் பாட வேண்டும். இதான் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அப்ப முதலாவதாக ஆயகங்கள் 64 ஏய உணர்விக்கும் நம்மை தூய உருப்பழிந்து பொன்பாளன் உள்ளத்தில் உள்ள இருப்பழிந்து வாராதினர். எங்களுடைய பண்பாடு தலைப்பதற்காக, எங்களுடைய கலைகள் தலைப்பதற்காக முதலிலே சரஸ்வதியை நாயக பெருமான் எங்களிலே இருக்கிறார். வாக்குண்டாம். இரண்டாவது நல்ல மனம் உண்டாம். உலகத்திலே யாரும் விரும்பக்கூடிய நிலையில நல்ல மனம் தான் விரும்பாங்க. சும்மா ராஜமனம் இருக்கிறாங்க, கொஞ்சம் காலேஜ் ஆனா நல்ல மனுஷரை கட்டையில போக மட்டும் மறக்க மாட்டாங்க, மறக்கவே மாட்டாங்க. ஆக பிள்ளையார் இரண்டாவதா எங்கிட்ட இறக்குற விஷயம் என்னன்னா, முதல் கலையை கொடுக்கிறார், கொடுத்துட்டு நல்ல மனம் உண்டாம், நல்ல மனசை தருவார். நல்ல மனசுக்கு நினைக்கிற தேர் திருவிழாவில் தார முக்கியமான ஒரு விஷயம் நல்ல மனம். சொல்லிட்டு விட்டேன். நான் வேட்டையில சில பேர் இந்த கோயிலுக்கு வரக்கூடாது விளத்திருப்பான். நிக்கிறவங்களையும் மாறப்படுறதுக்காகத்தான் கொடிகள் எல்லாம் வேட்டை போட்டு ஆடி, பொம்மையால் போட்டு ஆடி, பொய்க்கால் குதிரை எல்லாம் ஆடினோட வேட்டை திருவிழாவனா சும்மா கம்பருக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போடுறாங்க போட்டு நடந்துருவாங்க. இந்த பண்பாட்டை இந்த கலையை விரும்பி வருகிற போது பிள்ளையாட்ட பார்த்து ஆக்கண்டப்படும். எங்கேயோ இருந்தவங்க வீடுகளுக்குள்ள இந்த பொம்மலாட்டம், இந்த வேட்டையாட்டம் பார்ப்போம் வந்த உடனே பிள்ளையாட்ட பார்வை விழுந்த உடனே இதை சொல்றது நயன தீட்சை. தீட்சையில எத்தனையோ வகை இருக்கு. அதுல இந்த பிள்ளையார் இந்த திருவிழா காலங்களிலே எழுந்தருளி சுவாமியாக எழுப்பி வந்து
தன்னுடைய பார்வையை பதிப்பது நயன திருச்சி. நயன திருச்சிக்கு ரொம்ப சத்து. கடலுக்குள்ள மீனெல்லாம் முட்டை போடும், கண்ணால பார்த்தோம்னா குஞ்சு போயிடும். நயன திருச்சிக்கு நல்ல உதாரணம். ஒன்றும் அழகாக்குற எதுவுமே கிடையாது. தான் விட்ட முட்டைகளை மீன் அப்படியே கண்ணை பார்த்த உடனே குஞ்சார். அவ்வளவு சக்தி போல சுவாமியுடைய பார்வை இவர்களிடம் இருக்கிற பாவங்களை எல்லாம் புடுங்கி புடுங்கி குறைக்கிறது. அடுத்த சப்பர திருவிழாவுக்கு வருவார். சப்பர திருவிழாவும் ஆணவம் போல ஓங்கி வளர்ந்திருக்கிறது. சப்பரத்துக்கு வருகிறோம் அன்றைக்கும் அவன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கெட்ட உணவுகளை எல்லாம் சுவாமி புடுங்கி எரிச்சு போடும். பிள்ளையார் எரிச்சுடுவார். பார்வையில அப்படியே எரிச்சு போடும். இதுக்கும் கொஞ்சம் மிஞ்சி கிடந்தா தேருக்கு வந்த உடனே தேர்லையும் முடிச்சு எல்லாத்தையும் அழைக்கும். அழித்தால் நாளைக்கு ரொம்ப சிறந்த நாள் சித்திரகுப்த நாள். சித்ராபோகம் எங்கட தலைக்கணக்கெல்லாம் சித்திரகுப்தர் எழுதி வச்சிருக்கிற அவரை நினைக்கிற நாள். ஆற்ற கணக்கு பிழைச்சாலும் பிழைக்கும், எந்த ஓடிட்டு பிழைச்சாலும் பிழைக்கும், அக்கௌண்ட் பிழைச்சாலும் சரியா எழுதுவேன். பாவம் ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் புண்ணியம். அதுக்கேற்றபடிதான் நடத்தக்கூடாது. தண்டை யமலோக நரகமோ சொத்தமோ அந்த ஒரு நாளிலே உங்களுடைய பிள்ளையாருடைய தீர்த்தம் வருகிறது. இந்த தீர்த்தத்தை விநாயக பெருமான் உங்களுக்கு முழுமையான அருளை தர வேண்டும் என்றால் முன்னுக்கு இவ்வளவு பாவங்களும் இந்த 3 நாளும் அழிக்கப்படும். அதான் அழித்த அந்த சம்பாரத்தை தான் இந்த தேர்தல் செய்கிறார் சுவாமி. செய்த உடனே உங்களிடம் நல்ல மனம் உண்டாகும். அந்த நல்ல மனதிலே தீர்த்தமாடுகிற போது நிறைவான வாழ்க்கை உண்டாகும். ஆகவே அவ்வையார் சொன்னார், நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம். அடுத்தது 3வதா மாமலரால் நோக்குண்டாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ராஜா இருக்கு. பாம்புக்கு ராஜா நாகம், மரங்களுக்கு ராஜா அரசு, மிருகங்களுக்கு ராஜா சிங்கம், பறவைகளுக்கு ராஜா கருடன், கீரிக்கு ராஜா ராஜகீரி, தேனீக்களுக்கும் ராஜா ராணி இருக்கு, புல்பூண்ட ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. மனிதர்களுக்கு ராஜா. இதே போல மலர்களுக்கு ராஜா தாமரை மலர். எந்த தாமரை மலர்? செந்தாமரை. ஒவ்வொன்றுக்கும் ராஜா இருக்கிறது மாதிரி மலர்களுக்கு ராஜா செந்தாமரை மலர். அந்த செந்தாமரையில இருக்கிறவன் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி எங்கள் இறக்குவார் பிள்ளையார். மாமலரால் நோக்குண்டாம். அந்த மாமலர் சொல்லுகிற தாமரை கூட இருக்கிற அந்த மகாலட்சுமிய பிள்ளையார் சொல்றா இந்த அன்பர்களோட திரும்பிப்பார். நோக்குண்டாம். பார்த்த உடனே பூமி வரும், பொன்மொருள் வரும், நகனட்டு புகழ் வரும், செல்வம் வரும், எல்லா சௌபாக்கியம் 14 சௌபாக்கியம் வந்து. அப்ப இதே அடுத்ததா தருகிறார் விநாயக பெருமான். மாமலரால் நோக்குண்டாம். ஊர் முடங்கி அந்த நீரா பாருங்க. இதுக்கு மேல இன்னொரு விஷயமும் அவர் செய்கிறார். மேனி நுடங்காது. இதுதான் எங்களுக்கு இப்ப வேணும். மேனி நுடங்காது என்றால் என்ன? 90 வயசுகளையும் ஒரு வருத்தம் இல்லாமல் சும்மா உடம்பு ஜிமுகனுடைய வைரமா இருக்கிறதுதான் மேனி நுடங்காது. ஜலரோகம், பிரசர், சளி, இழுப்பு, குடிப்பு, முட்டு வருத்தம், அந்த வருத்தம், காமான கண்டறியாது, எந்த பித்த வருத்தம் எதுவும் இல்லாமல் மேனி நுடங்காமல் 95 வயதுக்கு மேலே எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது என்றால் அதை தரக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் பிள்ளையார் சொன்னார். அதாவது இல்லை விநாயகருக்கு அதிகம். ஆகவேதான் அவ்வையார் சொன்னார் தன்னுடைய வாக்கிலே, இந்த பூவண்டீர் போட்டு இந்த பிள்ளையார் தினமும் கும்பிட்டு கொண்டு வந்தார். என்ன வரும் என்று சொன்னால் மேனி நுடங்காது. பிள்ளையார் வழிபாட்டாளர் அப்படிதான் இருக்கிறார். 90-95 வயதே கொடுத்த பிடிக்க மாட்டேன். பல்லு தேஞ்சிருக்கு மேல பல்லு விழுந்து தெரியாது. நான் முடி பார்த்தேன். அப்ப பார்க்கணும் தடவை பாருன்னா ஒரு பல்லு பிள்ளையே தேஞ்சு போயிட்டாங்க. இப்ப 45-50 பிள்ளை நான் கடவுள் கொடுத்து எல்லாம் போய் ஆட்டில் பார்த்தா கிளவரம். அப்ப இந்த இளமையோட இருக்கிற அந்த சௌபாக்கியத்தையும் உடம்பிலே ஒரு வருத்தம் இல்லாத தன்மையும் இந்த விநாயகர் கொடுக்கும். இது இந்த விநாயக வழிபாட்டில் இருக்கிற பெரிய ஒரு விஷயத்தை சித்தி விநாயகர் நல்ல முறையிலே அருளக்கூடிய அனுப்புகிறது. ஆகவேதான் பிள்ளையாருடைய வழிபாடு
அருணாள் சொல்லுகிற போது சொன்னார்கள், புண்ணியம் கோடி வரும் பொய் வாழ்க்கை ஓடிவிடும் எண்ணியது கைகூடும் ஏற்றவனிடவே வாழ்வு வளரொழியா மண்டல் விநாயகனை நாடெல்லாம் மாற்றுவோம். கலையோடு இந்த விநாயகரை கும்பிட்டால் புண்ணியம் கோடி வரும். ஒன்று ரெண்டு புண்ணியம் இல்ல, கோடி புண்ணியம் வரும். புண்ணியம் கோடி வரும் பொய் வாழ்க்கை ஓடிவிடும். பொய் வாழ்க்கைன்னா ராஜமணம் இல்லை என்றால் ஒரு பொய் வாழ்க்கை, படிப்பு இல்லை என்றால் ஒரு பொய் வாழ்க்கை, சொந்தமா வீடு இல்லை என்றால் ஒரு பொய் வாழ்க்கை, நல்ல உடுப்பு போடுறதுக்கு வழி இல்லை என்றால் பொய் வாழ்க்கை, பசியோட இருக்கிறது என்றால் பொய் வாழ்க்கை, பிள்ளை குட்டி இல்லை என்றால் பொய் வாழ்க்கை, நிம்மதியா இருக்க முடியல என்றால் பொய் வாழ்க்கை. இப்படி எங்களோட வாழ்க்கையிலே பொய் வாழ்க்கை என்பதற்கு நிறைய அர்த்தம். அப்படியான அந்த பொய் வாழ்க்கை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடியவர் இந்த விநாயகர். ஆகவேதான் அருளாளர் சொன்னார்கள், புண்ணியம் கோடி வரும் பொய் வாழ்க்கை ஓடிவிடும். திரும்பி பாராம ஓடிவிடும் பிள்ளையார்கள். எண்ணியது கைகூடும். என்னென்ன நல்ல மனசோடு எண்ணுறோமோ அந்த எண்ணுதல் எல்லாம் நல்லா கைகூடும். வள்ளல் விநாயகனால் எல்லாம் மாற்றுவோம் நன்று. பிள்ளையாருக்கு ஒரு நன்மை இருக்கு. பக்தர்களை கொஞ்சம் சோதிப்பாரு, கையில கொடுக்க மாட்டாரு, கொடுத்தா வாங்குற வேண்டிக்கு பிள்ளையாட்டே கிடையாது. மற்ற சுவாமிகள் எல்லாம் கொடுத்துட்டு திரும்ப பார்க்கணும். சிவபெருமான் கொடுப்பர், கவனிக்காட்டு திரும்ப பூஜை. அம்மாவும் அப்படி கிடையாது. முருகன் அளவுக்கு பயங்கரமான கொடுப்பர், கவனிக்காட்டு டக்குனு திரும்பி பார்த்துக்கணும், வேகமா பார்த்துக்கணும். ஆனா பிள்ளையார் கையில கொடுக்க மாட்டார், கொடுத்தால் திரும்பி வாங்குற வீரம் பிள்ளையாட்டே கிடையாது. ஆகவேதான் வள்ளல் விநாயகனை அள்ளி அள்ளி அப்படியே சொல்லிக் கொண்டே இருப்பாராம் விநாயகர் பெருமான். ஆகவே அவரை சொன்னார்கள், வள்ளல் விநாயகனை நாளெல்லாம் வாழ்த்துவோம் நன்று. ஒரு நாள் அவரை வாழ்த்தி கொண்டிருந்தா நாம பல்லாண்டு வாழலாம் சொன்னார். தேர்தல் பிள்ளையாருக்கு பல்லாண்டு படிக்கிறது. சுவாமிக்கு பல்லாண்டு, சுவாமிக்கு ஆலயம் வந்ததும் கிடையாது, அவருக்கே பல்லாண்டு படிக்கணும். அவருக்கு பல்லாண்டு படிக்கிற பாங்கில நாங்கள் பல்லாண்டு வாழ்றதுக்கு ஒரு வழி இருக்கணும். அதான் ஒரு விசேஷம். ஆகவே அன்பர்களே, விநாயகப் பெருமான் முதல்நிலையிலே இப்படி கலைமகளை எங்களுக்குள்ள இறக்கி எங்களுடைய பண்பாட்டை, எங்களுடைய கலைகளை பாதுகாக்க வேண்டும் ஒரு உண்மையை சொல்லுகிறார். அம்மாவை அப்பாவை வணங்கி கொண்டால் எங்களுடைய பண்பாடு பாதுகாக்கப்படும் என்று காட்டுகிறது விநாயகர். இன்றைக்கு நான் ரொம்ப வச்சு தரக்கூடிய வேண்டியது, எங்களிடம் இருந்த ஒரு பண்பாட்டை நாங்கள் விட்டுவிட்டோம். ஆனால் சிங்களவர்கள் இருக்கிறார்கள், விட்ட உணவு கும்பிடுவார்கள், இங்க வந்தா கும்பிடுவார்கள், எத்தனை கொடுத்து கும்பிடுவார்கள், லட்சுமியத்தை கொடுத்து கும்பிடுவார்கள். ஆனால் எங்கட பிள்ளைகள் இன்றைக்கு அப்பாவையும் அம்மாவையும் வணங்குறதுக்கு பூசுகிறார்கள் என்றால் அது என்னத்தை காட்டுகிறது என்றால் எங்களுடைய பண்பாட்டை ஆரம்ப அடித்தளத்திலேயே நாங்கள் உடைத்து விடுகிறோம் என்பதை அர்த்தம். எங்களுடைய பண்பாட்டினுடைய ஆரம்பம் எங்கே இருக்கிறது என்றால் அம்மா அப்பாவை வணங்குவதாய். சித்திரப்புத்தாண்டு வந்தது. இந்த நாளில் எத்தனை பேர் அம்மா அப்பா வணங்கினார்கள், எத்தனை பேர் அம்மா அப்பா கையெழுத்து கொடுத்தார்கள் என்றால் பெரிய அளவிலே கனவேறு அதை பெரியப்படுத்துவது இல்லை என்று நான் சொல்லவில்லை. இருக்கிறார், நிறைய பேர் இருக்கிறார். நான் பல இடங்களில் போயிட்டு விட்டா பிள்ளைகள் தான் துணிஞ்சு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அம்மா அப்பா கூப்பிட்டு தான் மாறினாங்க இருக்கிறார். ஆனா அந்த பண்பாடு எங்களுடைய கையோடு இந்த அந்த முதலாவது பண்பாடு அடித்தளம். ஒரு கட்டிடத்துக்கு அடித்தளம் நின்றா கட்டிடம் நிற்காது, அடித்தளம் பலமா இருக்கும். அவங்க சமயத்தினுடைய அந்த முதலாவது ஆதாரமான பண்பாடு அது. அதை காட்டினவர் பிள்ளையார். முருகன் உலகத்தை சுற்றி கொண்டு வர அவர் அப்பா அம்மா கிட்ட கூட மாங்கனியை வேண்டிட்டார். மாங்கனியை வேண்டினார் என்றால் என்ன? நிறைகனி. நிறைகனி என்றால் எங்களுடைய கலைகளுடைய எங்களுடைய பண்பாட்டினுடைய பூரணம் எல்லாம் அம்மா அப்பாவை கும்பிட்டா கிடைக்கும் என்றால் அர்த்தம். நாங்கள் சிரிக்கிறோம். இதனால்தான் இன்றைக்கு எங்களுடைய பண்பாடு சிதைஞ்சு நாங்கள் ரொம்ப ஒவ்வொருவரும் வேதனைப்பட்ட செயல்கள் எங்களுடைய நாட்டில் நடக்கும். அம்மா அப்பா கும்பிட்டு கொண்டு வந்தா அடுத்த என்ன நடக்கும்? ஒரு நாளும் தன்னை பிள்ளை தன்னை கும்பிடுறான் என்றதை பார்த்த தாய் தந்தை ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் யோசிப்பார்கள். ஒரு அப்பன் குடித்து கொண்டிருக்கிறான் என்றால் தன்னுடைய பிள்ளை தன்னை விழுந்து கும்பிடுகிற போது அந்த அப்பன் நெஞ்சுக்குள்ளே கேட்கிறான், என்னுடைய பிள்ளை என்னை கும்பிடுவதற்கு எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்பான். மனம் சொல்லும், மனச்சாட்சி சொல்லும்.
என்னுடைய பிள்ளை என்னை விழுந்து கும்பிடுவதற்கு அந்த பிள்ளைக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தகப்பன் கேட்பான். கொஞ்ச நாளைக்கு புரிய விட்டுருவான். அதாவது வேற என்ன கெட்ட கிட்ட போய் விட்டுருவான். அம்மா தன்னை மனதிற்குள்ள கேட்பான், என் பிள்ளைக்கு ஆசீர்வதிப்பதற்கு எனக்கு தகுதி இருக்கா? ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை என்னை கும்பிடுகிற போது என் பிள்ளைக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தாயினுடைய நெஞ்சு கேட்கும். தாய் கட்டாயமா ஒழுக்கம் உள்ளவளாயிருப்பான். அப்ப குடும்பத்தில் அல்லது சமூகத்தில் பிரச்சனை வருவாங்களா? பிள்ளையான வழியில போவார்களா? போவார்கள். அப்ப பிள்ளையார் காட்டிய எங்களுடைய பண்பாட்டினுடைய ஆணி வேரை நாங்கள் இன்றைக்கு புடுங்கி எறிந்துவிட்டோம். புடுங்கி எறிந்ததால் தான் இன்றைக்கு நாங்கள் பல துன்பங்களை எங்களுடைய சமூகத்தை சந்தித்துக் கொண்டிருவாங்க. நான் பொய்ய சொல்லல, போய் பாருங்க, பிள்ளையார் இருக்கிறதுக்கு தான் சொல்றேன். என்ன நிலை, என்ன வேலையா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், அல்லது துண்டு கட்டிக்கும் தெரிஞ்சான்னு அம்மா அப்பாவை கைவிடக்கூடாது. இதை காட்டி தந்தது என்னுடைய பிள்ளையார். தாயையும் தந்தையும் சிவலிங்கமா வச்சு ஒவ்வொரு நாளும் பூஜை தான் பிள்ளையாட்டை அடுத்த வேலை. பிள்ளையாட்ட கையில தும்பி கையில நீங்க பாருங்க, அமிர்த கலசம் இருக்கு. அந்த கலசம் என்னத்துக்கு கேட்டா சிவலிங்கத்துக்கு ஒவ்வொரு நாளும் பிள்ளையார் பூஜை. இந்த பெரிய சுவாமி, இந்த பெரிய வரம்பொருளே ஒவ்வொரு நாளும் பிள்ளையார் தாயன் தந்தையை பூஜிக்கிறார் என்றால் அது எங்களுடைய பண்பாட்டினுடைய ஆணிவேர் என்பதை நாங்கள் முதல் சிந்திக்கிறோம். பண்பாடு சிதைகிறதுக்கு முதலாவது நிலை இதுதான். அடுத்தது எங்களுடைய கலைகளை ரசிக்க தெரிய வேண்டும், அதை பாதுகாக்க தெரிய வேண்டும். எங்கள் கலைகள் பண்பாடுகளை விட்டோமானால் எங்களுடைய இனத்தினுடைய அடையாளம், எங்களுடைய சமயத்தினுடைய அடையாளம், எங்களுடைய வாழ்க்கையினுடைய அடையாளம் எல்லாம் அலங்கோலமாய் போய்விடும். ஆகவேதான் விநாயக பெருமான் நத்திர கணபதியாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர் கலை வடிவம் நிறுத்த கணபதி. சிவபெருமான் நடராஜராக கலைய வடிவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வெள்ளைக்காரன் சொல்லுகிறான், உங்களோட சமயத்திலே பெரிய ஒரு உண்மையை எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்து விட்டார்கள். பூமியினுடைய மைய விசை சிதம்பரத்திலே தான் இருக்கிறது. அதுதான் இந்தியஸ்தானம் என்ற கோயில். கோயில் என்ற அந்த பேர் தான் எங்களுடைய மூலவே, எங்களுடைய பண்பாட்டினுடைய ஆதாரம் கோயில். அது சிதம்பரம், அது பூமியினுடைய மைய விசையிலே இருக்கிறது என்பதை கண்டு அங்கே நடராஜரை நிறுவிய பெருமை உங்களுடைய பண்பாட்டினுடைய உயர்ந்தது என்பதை இன்றைக்கு உலக விஞ்ஞானிகள் ஏற்று திகைத்து போயிருக்கிறார். நாங்கள் அவர்கள் சிந்தித்தோம். இந்த கோயில் என்று வருவதுதான் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும். சொல்லிக் கொண்டுதான் நான் ஒருத்தன் சொல்லலாம். ஆனா நேரத்துக்கு ஒரு 2-3 விஷயம் சொல்லுவேன். எங்களுக்கு இதுவும் உண்மையான ஒரு சம்பவம். எங்கட கோயிலுக்கு எனக்கு ஒரு பேர் வந்தது, விருப்பம். எல்லாரும் கோயிலுக்கு தேவஸ்தானம் என்று பெயர் போடுகிறார்கள். எல்லா இடம் விலாசம சித்தி விநாயகர் தேவஸ்தானம், கண்ணகி தேவஸ்தானம், துக்கியம்மன் தேவஸ்தானம் என்னெல்லாம் போடுறார்கள். அப்ப நானும் எங்கட கோயிலுக்கு தேவஸ்தானம், இது ஒரு பண்பாட்டு முறையெல்லாம் செய்ய போறது. அப்ப நான் யோசிக்க தேவஸ்தானம் என்று பெயர் போடுவோம் என்று முடிவெடுத்து விட்டு கொண்டு போய் பிரஸ்லே அடிக்க கொடுத்து விட்டேன். அங்கே அந்த டைப் பண்ற பிள்ளை ப்ரூ பார்த்தார், அது சரியான பார்த்தார். நான் போய் பார்த்தேன் 2-3 தடவை. இன்னொரு அங்கே வெளியில இன்னொரு பிள்ளை பார்த்தது. அந்த நிறுவனத்தினுடைய ஓனர், அந்த அதனுடைய லீடர் பார்த்தார். எல்லாரும் பார்த்து பிரிண்டிலே போட்டு அடிபட்டு வந்து விட்டது. வந்தாப்புறம் எடுத்து பார்த்தான், தேவஸ்தானம் என்றது மாறி வேதஸ்தானம் என்று கிடந்தது. எவ்வளவு பேருக்குள்ளையும் பார்த்தும் இந்த கண்ணை சுற்றி இந்த பெரிய பெறப்பட்ட எழுத்து, இந்த எழுத்து மாறி தேவஸ்தானம் என்றது வேதஸ்தானமாக அடிபட்டு விட்டதை இவ்வளவு காசு வீணாட்டு நான் கவலை. அவரும் கேட்டு போனா நான் எல்லாம் பார்த்தேன், எல்லாரும் பார்த்து பேர் மாறிவிட்டது. எனக்கு என்ன தெரியவில்லை. கிரகட்டும் காது நட்டம் எனக்கு மனவேதனையாக கிடக்கும். முதல் அடித்தல் இப்படியா போச்சு என்று போட்டுட்டு பேயாமிட்டது விட்டே போய் அன்றைக்கு படுத்துக் கொண்டிருக்கிற போது சுவாமி கனவிலே வந்தார். குருநாதர், டேய் நீ என்னன்றா தேவஸ்தானம் என்று பேர் மாத்துவ? நாளைக்கு காலம் எழும்பி குளிச்சுட்டு பெட்டகத்தை துறந்துறார். பழைய போய் எங்களை பெட்டகம் எங்களை பண்பாட்டில் இன்னொரு சொல்லு. பெட்டகத்தை துறந்து திருவாசி எடுத்துப்பார், உனக்கு விளங்கும். மிச்சம் போய் சொல்லேன். சுவாமி எனக்கு சொல்லார், கொஞ்சம் தான் சொல்லு. திருக்கிட்ட எழும்பி அடுத்த நாள் காலையில குளிச்சுட்டு
அனுஷ்டானம் எல்லாம் பார்த்துட்டு எங்க கோயில் சாமான் கிடக்கிறது என்ன வந்து திருவாசி எடுத்து பார்த்தா பின்னுக்கு கிடக்குது குருநாதர் கோயில் அது பேர் குருநாதர் கோயில் என்று கிடக்கு. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் மோடி விளங்கியது. கோயில் என்ற பெயரை மாற்றுவதற்கு சுவாமி சம்மதம் இல்லை. கோயில் என்ற பெயர் தான் என்ற பண்பாட்டினுடைய உயிர் துடிப்பு. தேவஸ்தானம் என்பது வடமொழியிலே இருந்து வந்தது. கோவிலா கோயிலாண்டு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அடுத்தது அப்ப லக்கண போதி உங்களுக்கு படிச்சாக்க தெரியும். நாயன்மார்களுடைய தேவாரங்கள் அத்தனையும் எடுத்து பார்த்த போது எல்லாத்திலும் கோயில் என்றுதான் கிடக்கிறது. எல்லா உடத்தையும் தேவஸ்தானம் என்று நாயன்மார் பாடவில்லை, எல்லாம் கோயில் என்று பாடியிருக்கிறார்கள். கோயில் என்ற சொல்லுக்குத்தான் சக்தி கூட. இன்றைக்கும் கீரிமலை கோயில், நல்லூர் கோயில், பழைய கோயில் என்றதான் இருக்கு. அந்த கோயில் என்ற சொல்லுக்குத்தான் சக்தி உண்டு, எங்களுடைய பண்பாட்டை பாதுகாக்கிற தன்மை உண்டு, மகோன்னதம் உண்டு என்பதை சுவாமி எனக்கு போட்ட குட்டைதான் நான் கண்டுபிடித்தேன். திரும்ப அவ்வளோத்தையும் கிழிச்சறிஞ்சு போட்டு குருநாதர் கோயில் பிரார்த்தனை, குருநாதர் கோயில் என்றுதான் இப்ப எத்தனை தடுக்கி வச்சிருக்கேன். பேரை மாற்றம் நாங்கள் நினைச்சதும் செய்ய முடியாத எங்களுடைய பண்பாட்டிலே இப்படி சொல்லிக் கொண்டு போனால் நிறைய விஷயம் இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய பண்பாட்டிலே பல விஷயங்களை நாங்கள் மாற்றிவிட்டோம். அடிப்படையிலே மாற்றியதால் தான் எங்களுக்கு வந்த துன்பம். எங்களுடைய சுவாமி அத்தனையும் கலைவடிவமாக இருக்கிறார். நடராஜ சிவகாமி அம்மை நடனமாடி கலைவடிவம், அரங்கநாதன் மகாவிஷ்ணுமூர்த்தி புல்லாளங்குடி சங்கூதி கலைவடிவம், முருகப்பெருமான் அங்கே பாலமுருகனாக நத்தின முருகனாக இருந்து கலைவடிவம், சரஸ்வதி கலைவடிவம், அம்பாள் கலைவடிவம், அத்தனை தெய்வங்களும் கலைவடிவமாக இருக்கிறது. கலைக்கு முதன்மை கொடுத்திருக்கிறது. எங்களுடைய கோயில சாட்டுப்படியோ அல்லது அலங்காரமோ அல்லது சுவாமியின் ஸ்தூபியோ விக்கிரகமோ எது எடுத்தாலும் எல்லாம் கலை வடிவம். அந்த கலை வடிவங்களை பார்க்க பார்க்க எங்களுக்கு தெய்வீகம் உங்களுக்குள்ள ஊற்றெடுத்துக் கொண்டே இருக்கும். இந்த பண்பாடுகளை விட்டோமானால் நாங்கள் நல்ல வாழ்க்கை நிம்மதியாக வாழணும். ஆகவே இப்போது சுவாமி பச்சை சாட்டி இறங்குவதற்கு தயாராக எனக்கு தரப்பட்ட நேரத்திலே நான் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். இதை பற்றி இன்னும் நிறைய பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான அடித்தளமான சில விஷயங்களை உங்களுக்கு இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறேன். இதை ஒழுங்கமைத்த அன்பர் கூட அவர் அதைத்தான் கேட்டிருந்தார். அந்த எப்படியானது என்று சொன்னால் இந்த எங்களுடைய கலை வடிவமாக இறைவன் இருக்கிற விசேஷத்தை எங்களுடைய பண்பாட்டினுடைய ஆணிவேர்களை பற்றி பேசுகிறது. ஆகவே அன்பர்களே, என்ன காசு பணம் பட்டம் பதவி என்னதான் வந்தாலும் அம்மா அப்பாவை கைவிடாதீர்கள். அம்மா அப்பா வழிபடுற எங்களுடைய சமயத்தின் பண்பாட்டின் அடித்தளத்தை தகர்த்து விடாதீர்கள். அதுதான் இந்த பண்பாட்டின் ஆணிவேர். அதில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கவனிக்க வேண்டும், சிந்திக்க செய்ய வேண்டும். செய்தால் நாங்கள் இன்றுக்கு வாழலாம் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த உங்களுக்கெல்லாம் விநாயக பெருமான திருவருளாலே ஆயுள் ஐஸ்வர்யம் தானியம் புகழ்ச்சிட சௌபாக்கியம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த ஒழுங்கமைப்பை எங்களுடைய நாவலர் மணிமண்டபத்தில் இருந்து அந்த சமஜோதி நிஜலிங்கம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். அவருக்கு நாங்கள் வந்து சொல்ல வேண்டும். மற்றும் ஆலய குருக்கள்மார், ஆலய பரிவார சபையினர்கள், இங்கே எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே எங்களுடைய எங்களெல்லாம் வழிபடுத்தியவர், இவரையெல்லாம் எனக்கு நீங்களால் தெரியும். பல அன்பர்கள் இங்கே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் இன்புற்று நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும். இப்போ எங்களுக்கு நிம்மதி வாய் போய்விட்டது. அந்த நிம்மதியைத்தான் பிள்ளையார் தர வேண்டும். நாங்கள் சும்மா கீழே வாங்கில போட்டு காலை இறங்கி போட்டு கிடந்தா உதவி வந்து சுரண்ட மாட்டாங்க. அப்படி நிம்மதியாக இருந்தாங்க. இப்போ நிம்மதி போயிடுச்சு. அந்த நிம்மதி வரணும்னா அந்த பண்பாட்டை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதை எல்லோரும் செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கூறி மீண்டும் எல்லோருக்கும் நன்றியும் மறக்கவும் கொடுத்து என்னுடைய நடத்தி கொள்கிறேன். உருவாய் உளராய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகழே நமக்கு ஆர்வரே வரே என்றாலும் சில பேர் கர்மம் ஒரே கொஞ்சம் உரத்து கொஞ்சம் கர்மம் நமப்பார்வதேவரே இன்னும் சில பேர் எங்க பார்க்க இன்னும் சத்தம் வரலாம் நமப்பா
அவருக்கு இந்த செயலமைச்சர் ஆங்கிலத்தை பற்றி நல்ல முறையில் எடுத்து போடுங்க. அவர் சின்ன வழியை நீங்கள் நடந்து வந்தால் இந்த சில சமயம் பேணி பாதுகாக்கப்படும். இப்போது அவருக்கு இந்த உபகார தியாகாய மாசார்கள் அவருக்கு பொன்னாட போட்டி கௌரவிப்பார். நம்ம பார்வதி வரையே அந்தன சிவாச்சாரியார்களுக்கும் ஒரு இன்றைய சைவ புலவர் கமல்நாதன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு அருமையான தொடக்க உரையை நிகழ்த்திய அறிஞர் விஸ்வலிங்கம் அவர்களுக்கும் சைவ சொற்பொழிவாளர் கமல்நாதன் ஐயா அவர்களுக்கும் கமல்நாதன் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவை செவிமடுத்த எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே பூர்வ புண்ணியம் நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த பேச்சாளரை நாங்கள் எங்களுக்கு ஏற்பாடு செய்த அன்பர் அவர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து அனைத்து விநாயகர் அடியார்கள் சார்பிலும் உமது சொற்பொழிவாளர் அவர்களுக்கு உமது மனமார்ந்த நன்றி அறிதலை தெரிவித்து இந்த நன்றியுரையை முடிக்கின்றேன். வணக்கம்.
कुमारी वैष्णवी राजेंद्राणी चामुंडा मधुरगाली